Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. பிப்ரவரி 4ஆம் தேதி மக்களவையில் பிரதமர் மோடியின் இருக்கையை காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் சூழ்ந்து கொண்ட வீடியோ வெளியாகி இருக்கிறது. மக்களவையில் பிப்ரவரி 4ஆம் தேதி நடந்தது என்ன என்ற வீடியோ ஆனது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் எம்பிக்கள் ஜோதிமணி, சுதா உள்ளிட்டோர் பிரதமரின் இருக்கையை முற்றுகையிட்ட காட்சி வீடியோவில் பதிவாகி இருக்கிறது. வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. காங்கிரஸ் எம்பிக்கள் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்திற்கு இழக்கு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்கின்றனர் என கிரண் ரிஜிஜு தெரிவித்திருக்கிறார். பாஜக உறுப்பினர்கள் எவ்வளவு தடுத்தும் பிரதமரின் நாற்காலியை நோக்கி காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முற்றுகையிட்டதாக அவர் தெரிவித்திருந்தார். அந்த வீடியோ காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் புனிதத்தையும் காக்க பாஜக அக்கறை கொண்டு உள்ளது என கிரண் ரிஜிஜு தெரிவித்திருந்தார். பிப்ரவரி 4ஆம் தேதி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் பிரதமரை தாக்க முயற்சி செய்ததாக சபாநாயகர் ஓம் பிர்லா குற்றம் சாட்டியிருந்தார். பிரதமர் மோடி அவைக்கு வருவதற்கு முன்பாக காங்கிரஸ் பெண் எம்பிக்கள் முற்றுகையிட்ட காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன். ஜோ மகேஸ்வரன், விவரங்கள். கடந்த 4ஆம் தேதி நாடாளுமன்ற மக்களவையில் பிரதமரை காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பெண் எம்பிக்கள் தாக்க முயற்சிக்கின்றனர், தாக்க திட்டமிட்டிருக்காங்க. அதனால பிரதமரை நான் அவைக்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தி விட்டதாக மக்களவையினுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். அதுக்கு முன்னதாக பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் உரையோடு இந்த ஆண்டுக்கான கூட்டம் தொடங்கி அவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானம் பிரதமருடைய பதில் உரை இல்லாமலே நிறைவேற்றப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அப்புறம் மாநிலங்களவையில விரிவாக பிரதமர் பேசியதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் தங்கள் மீதான குற்றச்சாட்டு உண்மைக்கு மாறானது என்று காங்கிரஸ் கட்சியை சார்ந்த எம்பிக்கள் எல்லாம் மறுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தன்னுடைய எக்ஸ்ல பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோவில் கடந்த 4ஆம் தேதி மக்களவையில பிரதமருடைய இருக்கைக்கு அருகில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த கரூருடைய எம்பி ஜோதிமணி, மயிலாடுதுறை எம்பி சுதா உள்ளிட்ட பெண்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பெண் எம்பிக்கள் பிரதமர் இருக்கைக்கு அருகில் சென்று பதாகையை கையில வச்சிருக்காங்க. ஒரு நீண்ட பதாகையை வச்சிருக்காங்க. ஆட்சேபகரமான வார்த்தைகளின் முழக்கங்களை அவங்க வெளியிடுறாங்க. அப்புறம் அவர்களுக்கு முன்பாக அருகில பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள்ல அஸ்வினி வைஷ்ணவ் உட்கார்ந்துருக்கார். அதே போல கிரிராஜ் சிங் அவர் நீங்க அந்த வந்து கையெடுத்து கும்புற காட்சிகளை நீங்க பார்க்கலாம். இது பிரதமர் இருக்கைக்கு அருகில ஒரு கண்ணிய குறைவாக நடந்து கொள்ளக்கூடாது, தயவு செய்து நீங்க இப்படி பதாகையில முழக்கம் போடுறதையும் இருக்கைக்கு அருகில் வந்து முற்றுகையிட முயற்சிப்பதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவோடு அவர்களை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அஸ்வினி வைஷ்ணவும் கையெடுத்து கும்புறார், கிரிராஜ் கிரிராஜ் சிங்கும் கையெடுத்து கும்புறார். நீங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு இருக்கிறார். பின்னாடி பாத்தீங்கன்னா அர்ஜுன் ராம் மேக்வால் மத்திய அமைச்சர் இருக்கிறார், பியூஷ் கோயல் இருக்கிறாங்க. எல்லோருக்கும் முன்னிலை மத்திய அமைச்சர்கள் முன்னிலை அந்த மத்திய அமைச்சர்கள் தான் அவரை சமாதானப்படுத்துறாங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுக்கிறாங்க. ஆனாலும் கூட பாஜகவை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்தும் கூட அவர்கள் அந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து முற்றுகை வந்த முயற்சியிலையும் பதாகையில கையில வந்து வச்சுக்கிட்டு முழக்கம் எழுப்புறதையும் அந்த காட்சியை இப்ப ஆதாரபூர்வமா வெளியிட்டிருக்காங்க. இப்படி நாங்க எதுவுமே செய்யல, எங்கள் மீது தவறாக உண்மைக்கு மாறான குற்றச்சாட்டை சபாநாயகரே தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல என்று ஜோதிமணியும் சுதாவும் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் தெரிவித்தது தவறு என்பதை சொல்கின்ற வகையிலே நாடாளுமன்றத்தில் கடந்த 4ஆம் தேதி பதிவான அந்த காட்சிகளை, மக்களவையில பதிவான அந்த காட்சிகளை தற்பொழுது கிரண் ரிஜிஜு வெளியிட்டிருக்கார். வெளியிட்டதோடு மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தினுடைய கண்ணியத்தையும் புனிதத்தையும் காக்க பாஜக அக்கறை எடுத்திருக்கு. ஆனால் இதற்கு கண்ணிய குறைவாகவும் அதற்கு நாடாளுமன்றத்தினுடைய எழுத்து ஏற்படுகின்ற வகையில காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அப்படி நடந்து கொண்டிருக்காங்க. அன்னைக்கு மட்டும் நாங்கள் அப்படி தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு பெரும் கண்ணிய குறைவு ஏற்பட்டிருக்கும். நாடாளுமன்றத்துக்குள் ஒரு பெரிய அவமரியாதை
நடந்திருக்கும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்றாரு. பிரதமர் மோடி அவைக்கு வருவதற்கு முன்பாக நடக்கிற காட்சிகள், அவர் வர்ற சில நிமிடங்களுக்கு முன்பாகத்தான் இப்படி காங்கிரஸ் கட்சி சார்ந்த எம்பிக்கள் அவர் இருக்கைக்கு அருகிலே முற்றுகையிட சென்று இப்படி பதாகையில வச்சு 3-4 அமைச்சர்கள் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறாங்க, இப்படி செய்யாதீங்க அப்படின்னா அவர்களுடைய வேண்டுகோளையுமே எதையுமே கேட்காம தொடர்ந்து அவர்கள் அங்க இருக்கிறாங்க. பதாகையில கையில் வச்சிருக்காங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள இப்படி பதாகையிலே ஏந்தி முழக்கமிடுவது, ஆட்சேபகரமான வார்த்தைகளை பயன்படுத்துவது முழக்கத்தில் என்பதெல்லாம் நாடாளுமன்றத்துடைய ஜனநாயகத்துக்கும் நாடாளுமன்றத்துடைய அலுவலர்கள் செயல்பாடுகளுக்கு எதிராக இருக்கு, கண்ணியக்குறைவாக இருக்கு. உறுப்பினர்கள் அனைவரும் அதற்குரிய ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு அறிவுறுத்தப்பட்டு வர சூழல்ல அன்றைய தினம் கடந்த 4ஆம் தேதி பிரதமர் இருக்கைக்கு முன்பாகவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் அவர்கள் நடந்து கொண்ட விதம் இப்பொழுது காட்சியில ஆதாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. பாஜக உறுப்பினர்கள் எவ்வளவு தடுத்தும் பிரதமர் நாற்காலியை நோக்கி காங்கிரஸ் எம்பிக்கள் போய் முற்றுகையிடுறாங்க. நாங்க நாடாளுமன்றத்துடைய புனிதத்தை காக்கிறதுக்காக அக்கறை எடுத்திருக்கோம், ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய எம்பிக்கள் கண்ணியத்திற்கு இழுக்கு ஏற்படுத்தும் வகையில நடந்து கொண்டிருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு தான் இப்ப வெளியிட்டு இருக்காரு விக்னேஷ். விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.